ஷாலு. என்ன பிரச்சனையோட வந்தீங்க? 10 வருஷமா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. ஏற்கனவே ஏசப்பா சுகம் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் ஒரு வலி இருந்துட்டே இருந்தது. வரும்போது வலியோட தான் வந்தீங்களா? சரி. இப்போ என்ன? வலி இல்ல. ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? பிரசன்னத்தை உணர்ந்தேன். பிரசன்னத்தை உணர்ந்தீங்க. கீழே விழுந்துட்டீங்களா? ஆமா. யாரு உங்களை தொட்டது? ஏசப்பா. ஏசப்பா தான் தொட்டது. வலி சுத்தமா இல்ல. பொய் சொல்லலையே. நல்லவர் அவர். கையை தட்டி. என்ன மொழி? என்னோட பேர் ஷீபா. நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க என் தலையில கை வைக்கும் போதே எனக்குள்ள தேவ ஆவி வந்தது. நான் அதை பார்த்தேன். நிறைய வலிகளோட தான் நான் வந்தேன். நீங்க இப்ப சொன்ன மாதிரி எனக்கும் அந்த பேக் பெயின் பிரச்சனை இருந்தது. நீங்க கை வச்சோனே என்னை விட்டு ஏதோ வெளியில போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. கடவுள் தான் இப்போ இந்த இடத்துல அவருடைய கிருபையினால அவருடைய இரக்கத்தினால எனக்கு வந்து அவர் இந்த சுகத்தை தந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நான் உணர்றேன். நிறைய டைம் நான் நல்லா இப்போ ஃப்ரீயா இருக்கேன். ஃபாஸ்ட் ப்ரேயர் பண்ண வருவாங்க. நிறைய கவலைகளோட இருப்பேன். அதே மாதிரி ரொம்ப நெஞ்சு வலியிலலாம் இருந்தேன். இப்போ சாட்சி சொல்ல பாஸ்டர் கூப்பிட்டாங்க. அப்போ கூட நான் வரல. என்னை வர விடல. ஏதோ ஒன்று என்னை தடுத்த மாதிரியே இருந்தது. அந்த ஆவி ஓடி போச்சு. அந்த ஆவி இப்போ என்னை விட்டு போனதை நான் பார்த்தேன். அதை நான் இப்போ உணர்ந்தேன். நீங்கள் கை வச்ச உடனேமே என்னை விட்டு அது ஓடுச்சு. அதை நான் கண்ணால் இப்போ நான் பார்த்தேன். கடவுளுடைய ஆவினால இப்போ நான் ஃபுல்லாக நிரம்பி இருக்கிறத நான் உணர்றேன். நான் என்னோட அந்த நெஞ்சு வலி எப்போ பாஸ்டர் வந்தாங்க எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. அதை நான் சாட்சி சொல்லுவேன். நான் வந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்ன சொல்ல விடல. அப்ப அவங்க நான் என்னால முட்டியே போட முடியல. அவ்வளோ ஒரு வலியோட நான் இருந்தேன். எங்க அம்மா தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இது மாதிரி எக்கோலாம் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் போகணுன்ட்டு. அப்போ பாஸ்டர் வந்திருந்தாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தேன். என்னால் உட்காரவே முடியல. ஆனால் நான் முட்டி போட்டேன். முட்டி போட்டோன்னே பாஸ்டர் பாட்டு பாடினாங்க. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவர் அப்படின்னோடனே என்னோட அந்த நெஞ்சு வலி மாறுச்சு. ஆனா என்னை வந்து ஏதோ ஒண்ணு வந்து சாட்சி சொல்ல விடாம தடுத்துட்டே இருந்தது. இப்போ என்னை விட்டு எல்லாமே பேருக்கு கர்த்தருக்கு மகிமை. சொல்லுங்களேன்.